இத்தாலியில் இருந்து அமெரிக்காவிற்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற விமானத்தின் விமானிகள் இருவரும் தூங்கிவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இதற்கு முன்பும் இதுபோன்று அரங்கேறிய சம்பவங்கள் குறித்தும் பயணிகள் எப்படி உயிர் தப்பினர் என்பது குறித்தும் அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நினைத்த இடத்திற்கு சட்டென்று பறந்துவிட நினைப்பவர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருப்பது விமான பயணம்தான். ஆனால் நீங்கள் அந்தரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது திடீரென உங்கள் விமானத்தின் விமானி வெரி சாரிங்க, கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அதனால லைட்டா தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்படி கேட்கவே நம்மை பதற வைக்கும் இந்த பகீர் சம்பவம் நிஜத்தில் ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை அரங்கேறி இருக்கிறது. அண்மையில் அப்படி ஒரு சம்பவம் இத்தாலியில் அரங்கேறியுள்ளது. இத்தாலி தலைநகரமான ரோமில் இருந்து அமெரிக்க தலைநகரான நியூயார்க்கிற்கு பறந்த விமானம் பிரான்ஸ் நாட்டிற்கு மேலே சென்று கொண்டிருந்த போது விமான கட்டுப்பாட்டு அறையில் இருந்தவர்களால் விமானிகளை 10 நிமிடமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் பதறிய அதிகாரிகள் தீவிரவாதிகள் விமானத்தை கடத்திவிட்டதாக எண்ணினர். உடனடியாக விமான செல்லும் பாதை நோக்கி 2 பிரான்ஸ் ஜெட் விமானங்கள் பறந்தன. ஆனால் 10 நிமிடத்திற்கு பிறகு விமானிகளிடம் இருந்து பதில் வந்தது. ஏன் இவ்வளவு நேரம் பதிலளிக்கவில்லை என்று கேட்டபோது தொடர்பு கொள்ளும் உபகரணத்தில் பழுது ஏற்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் சோதனையிட்ட போது பழுதெல்லாம் ஒன்றும் ஏற்படவில்லை. விமானிகள் இருவரும் கிடைத்த கேப்பில் குட்டி தூக்கம் போட்டுள்ளனர் என்பது தெரியவந்தது. விமான விதிமுறைகளின்படி துணை விமானி வேண்டுமென்றால் சிறிது நேரம் தூங்கிக் கொள்ள அனுமதி உண்டு. ஆனால் இங்கோ விமானத்தின் கேப்டனும் அவருடன் சேர்ந்து தூங்கியுள்ளார். விமானிகள் இருவரும் தூங்கிவிட்டார்கள் என்றால் பயணிகள் எப்படி உயிர் தப்பினார்கள் என்றுதானே யோசிக்கிறீர்கள். நல்ல வேளை ஆட்டோ பைலட் என்ற தொழில்நுட்ப உதவி அவர்களின் உயிரை காப்பாற்றியுள்ளது. ஆட்டோ பைலட் என்பது விமானம் சிறிது நேரம் தானாக பறக்க வழிவகை செய்யும் தொழில்நுட்பம். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி அரங்கேறிய இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது சம்பந்தப்பட்ட விமான கேப்டன் அதிரடியாக வேலையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஆனால் இதற்கு முன்பு விமானிகள் தூங்கியதால் வேறு நாட்டு எல்லைக்குள் விமானம் சென்ற கதையெல்லாம் உண்டு. 2016ஆம் ஆண்டு ஜெர்மனியில் இருந்து குவைத் நோக்கி சென்று கொண்டிருந்த விமானிகள் தூங்கியதால் கிரீஸ் நாட்டு எல்லைக்குள் நுழைந்தது. அன்று பெரும் பூதாகரமாக பேசப்பட்டது. இதேபோல் 2008ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய விமானிகள் தூங்கியதால் 24 கிலோமீட்டர் தூரம் கடந்து சென்றதும், அதே அமெரிக்காவில் மினியாபோலிஸ் நகரில் தரையிறங்க வேண்டிய விமானிகள் தூங்கியதால் 241 கிலோமீட்டர் கடந்து சென்ற சம்பவமும் தீவிரவாதிகள் விமானத்தை தரையிறங்க விடவில்லையோ என்று சந்தேகிக்கப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. 2013ஆம் ஆண்டு லண்டனிலும் அதே ஆண்டில் நெதர்லாந்தில் இருந்து கிரீஸ் நோக்கி சென்ற விமானத்தின் விமானிகளும் தங்களை மறந்து தூங்கியது அன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. எது எப்படியோ இந்த சம்பவங்கள் எல்லாவற்றிலும் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பிவிட்டனர். ஆனால் பயணிகளின் உயிர் மீது இதுபோன்ற அலட்சியம் கூடாது என விமான நிறுவனங்கள் தொடர்ந்து விமானிகளை எச்சரித்து வந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் மக்களிடையே விமான பயணம் குறித்த பீதியை அதிகரித்துள்ளது.